மச்சான் டக்குன்னு திரும்பாதான் என்ன ஒரு பொண்ணு பாக்குறா. ஐயோ ரொம்ப நாள் காத்துறதுக்கு பலன் கிடைச்சிச்சு. ஐயோ பாக்குறாளே மச்சான் பாக்குறாடா. யார சொல்றான் இந்த கம்னாடி பையன்? மச்சான் இந்த பொண்ணா இந்த அகட்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேயின்ற மாதிரி 25 வயசு 30 வயசு தாண்டினாலே கேள்வியே பார்த்தா கூட அழகாதான் தெரியும். மச்சான் கேள்வி வந்தாலும் கலையாக்கிறேன் மச்சான். அந்த வேலை நான் கையில 5 பைசா இல்லை அவங்ககிட்ட அடிச்சுன்னு போய் ஏதோ ஒன்று பண்ணலாம் தானே வந்தது. கேள்வியை பார்த்தா கலையாக்கிறேன் அழகாக்குறான்னு அவங்க ஒருத்தங்கிறான் பாரு பின்னாடி ஒரு 5000 ரூபாய் தேர்வு அடிச்சிங்களாண்ணா. நான் அப்படியே முன்னாடி போறேன், போயிட்டு அடிச்சுட்டு ஆளுக்கு பாத்தியா பிசிக்கலாம். ஆனா நான் சார் அங்க பாரு வெள்ளக்காக்கா மழை பறக்குது. போய் மாட்டாத அளவுக்கு இன்னொன்னு ஒருத்தன் ஒண்ணும் அப்படிதானே மச்சான்? மச்சான் நீ சொன்ன மாதிரி காசு வச்சுனா நீ அந்த பக்கம் போயிடா அந்த பக்கம் போயிடுறான். எப்பா நீங்களா? டேய் அவனுக்கு கூப்பிடுறா மச்சான். ஐயப்பா நீ தெரியாத காசு வச்சிட்டப்பா. ஐயப்பா மன்னிச்சுக்காப்பா. ஏய் ஐயா பண்ணலடா எங்க அப்பன்டா. மச்சான் குடிச்சுதானே இருக்கிறான். ஏய் மச்சான் நான் எனக்கு உன்னை விட்டு போய் குடிச்சேன். ஏன்னா நான் உன்னை விட்டு எனக்கு போய்க்கிற சொல்லு அது பார்க்கலாம். மச்சான் சத்தியமா சொன்ன குடிச்சுதானே இருக்கிறான். குடிச்சுதாங்கிற மச்சான். நீ எப்படா கண்டுபிடிச்சா? அவங்க அப்பனே இல்லடா யாரோ சின்ன பையனாகிறான் அவனை போய் அப்பா அப்பான்னுக்கிறான். யோ அவர் குடிச்சுதாங்கிறாரு அவரோட நீ குடிச்சுதானுக்கிற. யார்? நான் குடிச்சுக்கிறேன்னா என் மச்சான் விட்டு நான் குடிச்சுக்கிறேன்னா என் மச்சான் வச்சுதான் போய் விட்டு குடிச்சுக்குவான். ஆனா நான் குடிச்சுக்குவான். நீ ஏன் என்ன சந்தேகம்? நீ சந்தேகம் பாரு இல்ல கன்ஃபார்மே பண்ணிட்டான். ஆமா தம்பி நான் குடிச்சுதாங்கிறான். யாருனே தெரியல இருந்தாலும் பரவாயில்ல கூட சொல்றான். தம்பி நான் குடிச்சு விஷயம் பொண்டாடி தெரிஞ்சுன்னா பாட கட்டி பாலே ஊத்திடும். தம்பி இங்க ஒரு பெரிய மனசு பேசினுக்கிற உன் பாட்டுக்கு போயினுக்கிற உனக்கு என்ன அப்படி வேலை? உனக்கு மாலை வாங்க தான் போயினுக்கிறேன். நான் தான் உயிரோட இருக்கேன். எனக்கு நாத்துக்கு மாலை. நான் வேற யாரும் இல்ல உங்க வீட்டுக்காரிக்கு தம்பி உனக்கு மச்சான்.